எல்லாம் நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. குளிச்சிங்கன்னு தெரியல, பொட்டு மட்டும் பட்டுன்னு வச்சுக்கிறீங்க. சரி, இப்படி இவன் டயத்துக்கு எப்படா வந்தான்? சீக்கிரமா கூட்டு வந்து விடுறேன்னு சொல்லிக்கிறானுங்க. அதனால வந்துக்கிறேன். லாகின் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. மதியம் 3 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு வருவோம். வரவே மாட்டேன். லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டான். அப்படியே லாகின் பண்ணி பேசிப்போம். எடுத்துக்கினே கார்ல வேலை செய்ய சொல்ல போறானுங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு போறோம். எதுக்கு போட்டு வந்து தெரியுமா? சிவனே அண்ணாமலையாரே எப்படியா சார் நல்லபடியா ஓட வச்சு சாமி இவனை. அதுக்காக வேண்டிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிற கோவில் அது. எங்க கோயில் அதான் காசு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கும். அதனால இங்க இருந்து கார் எடுத்துட்டு போனா கூட ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டா போய் ரிட்டர்ன் வந்துடும். அதனாலதான் அங்க போயிட்டு நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோயில் என்னடா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்? ஆல்ரெடி 1000 பேர் வீடியோ போட்டுருவாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னடா பண்ண போறேன்? கொண்டு வருங்க. நல்ல புத்தி குடி சாமி. இவனை சீக்கிரமா பொய்யா சொல்றான். இவனுக்கு ஒரு நல்லதா வேலையை பார்த்து விடுன்னு சொல்லணும். ஆனா எவ்வளவு போய் சொல்லுவான்? சரி, நீங்க செப்பல் விட்டு நினைக்கிறேன். சரி, அப்ப நீ பேசிட்டு தான் நான் வரேன். என்ன பேசுனேன்? பேச தெரியாதா? நீ சொன்ன திருவண்ணாமலையோட ஹிஸ்டரி, உனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி ஏதாவது கேள்விப்பட்டிருப்பல்ல? இதுதான் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது 5 பஞ்சபூதத்துல வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து அக்னிதலம்னு சொல்லுவாங்க. இப்பதான் ரைட்டா ஆரம்பிக்கிறேன். பஞ்சபூதம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம் பொழுது. பஞ்சபூதம் என்ன சொல்லுவாங்க? நீர் படிச்சு அதுல வந்து நம்மளது வந்து 2வது தலை அக்னிதலம்னு சொல்லுவாங்க. வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. அப்புறம் என்ன சோழர்களால கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஒண்ணு கேள்விப்பட்டேன் நான். ராஜராஜ சோழன் வந்து பாதியிலே கட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, அதாவது பாதியிலே கட்டிட்டு போல நிறுத்தப்பட்டது. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி உண்மையா இருக்குன்றதுல. ஆமா, என்ன அதுக்கப்புறம் ஒரு கோபுரம் வந்து ஒரு அம்மணி அம்மன்றதால அது ஒரு பாட்டியால நிதி திரட்டி பெரிய அரசர்லாம் இருக்காங்கல்ல, மன்னர்கள்லாம் கட்டணும்னு சொன்னாங்க. அடி சொல்றல எத்தனை உச்சி அந்த எத்தனை அடி? 1669 அடி. கூகுள்ல தானே பாத்தீங்க. கரெக்டா மச்சான் ஒரு தான் சொல்றேன். 2668. சரி, நம்ம கிரிவலம் சுத்தின்னு வர கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர். அது எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி தான். இது உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. எனக்கு எந்த ஹிஸ்டரி நான் சொல்ல, ஏன்னா எனக்கு பெருசா வந்து அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து நாங்க ஒரு 3 பேரு. அது அவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான். கரெக்டா சொல்றேன். ஆனா பட்டைய மட்டும் எல்லாம் போட்டு வீச்சு அடிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் தான் வரலாம் மாட்டான். ஆனா இந்த மாதிரி ஹிஸ்டரி மட்டும் கூகுள்ல பாத்துட்டு டக்குன்னு அந்த வீடியோ கேட்டிங்கள கட் பண்ணி எடுத்துறா, நான் கூகுள்ல இருந்து பார்த்ததை சொல்லாதா அந்த மாதிரி மட்டும் என்கிட்ட சொல்லுவான். போய் திருவண்ணாமலை பாக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏதோ வந்து மாடலா இருந்துச்சு. இந்த காளைய வந்து மேல இது வச்சுக்கிட்டு வச்சுட்டு ஜல்லிக்கட்டுலாம் வரும் பாத்தீங்களா? அப்ப நான் போஸ்ட் போட்டுலாம் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு காலை அடங்கின மாதிரி ஒரு போஸ்ட் பின்னாடி பேக்ரவுண்ட்ல எடிட்லாம் போட்டு போறீங்க நீங்க. நீ ஏன் ஜூம் பண்ற? பசு மாடு நம்ம காமிக்க வேணாம். இது ஒரு காலை, இந்த காலை நம்ம அடக்க போறோம் வச்சுப்போம், அவ்வளவுதான். பசு மாட்டு அடக்க போறோம்ங்களா? கண்ணு ஊட்டி பால் குடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இங்க வந்து வரவங்க எல்லாருமே ஒரு 2 செகண்ட் நின்று பாத்துட்டு போறாங்க இதை. சோ அதுதான் வந்து நாங்களும் அதே மாதிரி யதார்த்தமா பார்த்துதான். லாஸ்ட் டைம் வரப்ப நாங்க பார்த்தோம், பட் நிக்கலாமா என்னன்னு தெரியல. இந்த டைம் வந்து நிச்சய பாத்துட்டு போயிடுவோம். எங்கேயும் ஆக்சுவலி ரெடியா கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன். வரேன், எங்கே கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல போறேன், எட்டி வதிக்கண்டா. மேல போகுது, எட்டி வதிக்கும். இதுக்குள்ள போறதே பயமா தான் இருக்கு. ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்குது. சொரசொரப்புலாம் ஒரிஜினல் யானை மாதிரி இருக்குதுல. வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்லை. இந்த இதுக்குலாம் ஷோக்கு வைப்பாங்க. ஜவுளிகள்ல வச்சிருந்தாங்க பார்த்தல. அதான் ஓப்பனிங்க்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க போல. மாடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஓ மாமா, மாடு வந்து இப்போ ஒரிஜினல் மாடுலாம் வீட்டு உள்ள இஷ்டம் போவாங்கல்ல, அந்த வீடு கொடுக்கணும் போகும்போது அதுக்கு பதில் ஒரு ஆல்ட்ரேஷன் மாடு இருக்குது. கண்ணுக்குட்டி எதுக்கு? கண்ணுக்குட்டியும் கூட கொடுப்பாங்க. இந்த பயிற்சிக்கார நான் சிக்கலான பால் கறந்துட்டு வரட்டும். சத்தம் வருது, பாலை காணும். ஆச்சரியமா இருக்க. பால் ஃபுல்லாயிடுச்சு மாமா. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறானுங்களே அவனுங்க. இப்ப நம்ம போறோம்ல, அவருடைய வாகனம், நம்ம சிவனுடைய வாகனம் என்ன நந்தி தானே? கரெக்டா இருக்கு பத்தியா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
அது என்னன்னே தெரியலண்ணா. பைக் ஓட்டணும்னு வச்சுக்கேன், கார் மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு கோவம் வருது. கார் ஓட்டணும்னு வச்சுக்கேன், பைக் மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு கோவம் வருது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கார் ஓட்டுறப்ப பைக் ஓட்டுறோம், என்னடா இவன் இவ்வளவு வேகமா ஏறி வரான் அப்படின்னு தோணுது. பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்ப, கார் ஓட்டுறப்ப இவங்க என்ன நடுரோட்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க பைக்குன்னு தோணுது. என்ன லாஜிக்னே தெரியல. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சரி, சேலரி எப்போ வருது உனக்கு? 1ஆம் தேதியே வந்துடும். 1ஆம் தேதி கேட்டா என்கிட்ட சத்தியமா ஒண்ணு கூட இல்ல மாமா, கொஞ்சம் கூட இல்லன்றான். ஒரு 10ஆம் தேதிக்கு மேல எதனால கேட்டாலும் அப்பயே அதே டைலாக் தான் சொல்றான். ஒரு 20ஆம் தேதிக்கு மேல கேட்டோம்னா அதெல்லாம் சத்தியமா இல்ல மாமா, மாசம் கழிச்சு மாமா. நிறைய இஎம்ஐ கட்டுறான், அதனால எல்லா காசும் அங்கேயே போதா. எனக்கு செலவு பண்ணுறது அந்த சிட்டி இஎம்ஐ, அதுக்கு பேரு. என்ன பண்ணுகிறீங்க? என்ன பண்ணுகிறீங்க? தம்பி, அண்ணனை ஒன்று சேர்த்து வாங்கிடுவா. முன்னாடி போகிற பிளான் அங்கே தான். நான் இங்கேருந்து அது வரைக்கும் உள்ளே போயிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் அது வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தானே போடுறாங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் சொன்னார், அப்படியே தெரியுமா, அப்படியே வந்து சாப்பிட்டு போயிடலாம் பசிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். A few minutes later. அப்பாடி ஒரு வழியாக போயிட்டு பல மணி நேரம் கழித்து நாங்கள் சாமியை வெற்றிகரமாக பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ணாமலை ஆத்தி நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அப்பா அண்ணாமலையார் சைடுல ஒரு ஆட்டம் விடுறாரு. தாங்க முடியல. எங்க உள்ள சொருவனமே இருக்கடா, டக்குன்னு ஏறாரு. ஆனா ஆக்சுவலி வந்து அவரு தான் நம்மளுக்கு வெளியே நம்ம லெஃப்ட் எடுக்கிறப்ப விட்டாரு. இப்ப என்ன அவசரம் தெரியல, திடுக்குன்னு இதுல வந்துட்டாரு. பக்குன்னு ஆகி போச்சு. ஒரு தடவை தான்டா, ஒரு தடவை தான் விட்டு கொடுக்க முடியும்னு விட்டுருப்பாரு போல. ஒரு பல மணி நேரம் கழிச்சு வந்து நாங்க சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம். எப்படி இருந்துச்சு அண்ணாமலை என்ன சொன்னாரு? இன்னைக்கு என்னன்னா ஏன் இவ்வளவு கூட்டம்? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. இல்ல அங்க அன்னதானம் கொடுத்தாங்கல்ல, அன்னதானம் சாப்பிடல, அங்க ஒரு குழந்தை பூக்கு அந்த கண்ணவாசம் போட்டு பாட்டு நல்லா பாடு. அவங்க ஒரு காப்பரேட் குத்து குத்த போனாங்க. ஒரு வழியா நாங்க வந்தோம். ஒரு வெற்றிகரமா ஒரு 3-4 மணி நேரம் நின்று எப்படியோ சாமியை பார்த்துட்டோம். நான் கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீங்களும் போய் நல்லபடியாக பார்த்து முடிச்சு கொடுப்பாரு. இதுவும் தமிழ் கேட்டு நான் உங்கள் லோக்கல் பைஸா. ஓகே, லோக்கல் பைஸ். ஐயோ 2 கை விட்டுனே கேஸா. ஐயோ ஆஃப் பண்ற மாதிரி கேமரா.